ஸ்ரீ கேதார காண்டம் 11ஆம் அத்தியாயம். கணபதி வழிபாட்டு முறை, லக்ஷ்மி தேவியின் தோற்றம். குறிப்புகள்: இந்த அத்தியாயம் 2 தலைப்புகளை கொண்டுள்ளது. கணபதியை வழிபடும் முறை மற்றும் திருப்பார்கடலை கடையும் பொழுது பல்வேறு ரத்தினங்கள் தோன்றியது. மகேஸ்வரனார் கூறினார், ஒவ்வொரு பட்சத்திலும் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு இடைப்பட்ட 15 தினங்கள் உள்ள காலத்தில் 14ஆம் நாளில் கணபதியானவர் வழிபடப்பட வேண்டும். ஆனால் வளர்பிறை காலத்தில் பக்தர் ஒருவர் நீராடிய பின்னர் எப்போதும் வெண் எள் கொண்டு வழிபட வேண்டும். அன்றாட மத கடமைகளை முடித்த பின்னர் பக்தர் மிகுந்த கவனத்துடன் நறுமண பொருட்கள், மாலைகள், அட்சதை, உடையாத பச்சரிசி போன்றவற்றை கொண்டு கணபதி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். முதலில் சாஸ்திர வழிமுறைகளின்படி கணபதி தியானம் செய்யப்பட வேண்டும். வழிபடுபவர்கள் தாமச, சாத்விக மற்றும் ராஜச குணங்களை கொண்ட பல்வேறு வகையினராக இருப்பதால் அவர்களின் பிரிவுக்கு குறிப்பிட்ட குணத்தால் வகைப்படுத்தப்பட்ட ஏற்ப கணபதியின் பெயர்களும் அவ்வாறு பலவாறு அமைந்தன. அவை பின்வருமாறு: பஞ்சவக்திரன் 5 முகங்களை கொண்டவன், கணாத்யக்ஷன் கணங்களின் சிவனாரின் பரிவாரங்களின் தலைவன், தசபாகு 10 திருக்கரங்கள் கொண்டவன், திரிலோச்சனன் 3 விழிகள் கொண்டவன், காந்தஸ்படிக சங்காசன் ஒளிரும் படிகத்தை போன்றவர், நீலகண்டன் நீல நிற கழுத்தை உடையவர், கஜானனன் யானை முகம் கொண்டவர். அவருடைய 5 முகங்களை நான் சரியாக விவரிக்கிறேன். நடுவில் உள்ள முகம் வெண்மை நிறத்துடனும் 4 தந்தங்கள் மற்றும் 3 விழிகளுடனும் விளங்குகிறது. அது நீண்ட துதிக்கையுடன் அழகாக உள்ளது. அந்த துதிக்கையில் அவர் ஒரு மோதகத்தை, உருண்டையான இனிப்பு பண்டத்தை வைத்திருக்கிறார். கணபதியின் மற்ற முகங்கள் மஞ்சள், மங்களகரமான நீலம், செம்பழுப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் உள்ளன. அந்த முகங்கள் சிறப்பான தோற்றத்துடனும் நல்ல அம்சங்களுடனும் விளங்குகின்றன. விநாயகரின் 10 கரங்களில் உள்ள ஆயுதங்களை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அவை பாசம், கயிறு, மழு, கோடரி, தாமரை, அங்குசம், தந்தம், அக்ஷமாலை அதாவது ஜபமாலை, கலப்பை, உலக்கை, பரதமுத்திரை, வரமளிக்கும் திருக்கை மற்றும் மோதகங்கள் அதாவது கொழுக்கட்டைகள் கொண்ட பாத்திரம். அவர் தனது கரத்தினில் அந்த பாத்திரத்தை ஏந்தி இருப்பதாக தியானிக்க வேண்டும். தியானம் 3 வகையாக அமைகிறது. சாத்வீக தியானத்தில் இவ்வாறு சிந்திக்க வேண்டும்: அவர் லம்போதரர், பெரும்பயிறு கொண்டவர், விருபாக்ஷர், 3 விழிகளை உடையவர், நீவிதர், பூநூலை மாலை போல் அணிந்தவர். அவர் இடுப்பில் கச்சையை அணிந்துள்ளார், யோக நிலையில் அமர்ந்துள்ளார். பிறை சந்திரன் அவர் தலையை அலங்கரிக்கிறது. ராட்சச தியானம் மனிதர்களை போன்ற தோற்றத்தை கொண்டது. அத்தெய்வம் தூய பொன்னிற மேனியை கொண்டுள்ளது. யானை முகமும் அதீத தெய்வீக தன்மையும் கொண்டது. 4 கரங்கள், 3 விழிகள், 1 தந்தம் மற்றும் பெரிய வயிறு ஆகியவற்றை கொண்டுள்ளது. தாமச தியானத்தில் அவர் கரங்களில் பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தியுள்ளார். மேலும் 1 தந்தத்தையும் மோதக பாத்திரத்தையும் கொண்டுள்ளார். அவர் நீல நிறம் கொண்டவர். இவ்வாறு தியானம் 3 வகையாக உள்ளது. அதன் பின்னர் நீங்கள் அனைவரும் விரைவாக வழிபாட்டை தொடங்க வேண்டும். 21 அருகம்புல் கொத்துக்கள் அல்லது இலைகள் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். 1 திருநாமத்தை கூறி 2 புல் இலைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு 10 திருநாமங்களை கூறி 20 புல் இலைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இறுதியில் அனைத்து நாமங்களையும் கூறி கணங்களின் தலைவருக்கு விநாயக பெருமானுக்கு 1 புல் இலை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போல 21 மோதகங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வழிபாட்டிற்கான அந்த 10 நாமங்களை நான் தனியாக கூறுகிறேன். அப்பெயர்களானது பின்வருமாறு: கணாதிபர் கணங்களின் தலைவர், உமாபுத்திரர் உமையின் மைந்தர், அகநாசர் பாவங்களை அளிப்பவர், விநாயகர் ஈசபுத்திரர் சிவபெருமானின் மைந்தர், சர்வசித்தி பிரதாயகர் அனைத்து சித்திகளையும் அருள்பவர், ஏகதந்தர் ஒற்றை தந்தம் கொண்டவர், இபவக்திரர் யானை முகம் கொண்டவர், மூஷிக வாகனர் எலியை வாகனமாக கொண்டவர் மற்றும் குமாரகுரு குமாரனின் மூத்த சகோதரர். ஒவ்வொரு பெயரின் இறுதியிலும் நமஸ்தேஸ்து தங்களுக்கு வணக்கம் என்பதனை இணைக்க வேண்டும். இறுதியாக
குமார குருவே துப்யம் நமோஸ்து, குமார குருவே உங்களுக்கு வணக்கங்கள் என்று கூற வேண்டும். இவ்வாறு கணேசரை ஸ்ரத்தையுடன் வழிபட வேண்டும். தேவர்களிடம் இவ்வாறு கூறிய பின்னர் மிகுந்த தேஜஸ் கொண்ட இறைவனான சதா சிவனாரான சம்பமூர்த்தி இதய குகையில் உறையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் ஆர்வத்துடன் தழுவிக்கொண்டு உடனடியாக மறைந்தார். அவர்கள் அனைவரும் சம்புமூர்த்தியை வணங்கிவிட்டு பின்னர் கணாத்தியக்ஷரை கணேசரை வழிபடுவதில் ஈடுபட்டனர். விதிமுறைகளின்படி அவரை வழிபட்ட பின்னர் அவர்கள் பல்வேறு உபச்சாரங்கள் மற்றும் அருகம்புல் கொண்டு அவரை சிறப்பித்து வழிபட்டனர். அவர்களின் வழிபாட்டினால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைந்த கணேசனார் தேவர்களுக்கு வரங்களை அருளினார். அவர்கள் அவரை வலம் வந்து வணங்கி அவரை திருப்திப்படுத்தினர். தாமச குணம் மட்டுமே கொண்ட அசுரர்கள் கணேசரை வழிபடவில்லை. சிறந்த அசுரர்கள் தேவர்களை கேலி செய்வதில் ஈடுபட்டனர். தேவர்கள் சங்கரனாரின் குமாரரை கார்த்திகேயரை வழிபட்டு முடித்துவிட்டு மீண்டும் திருப்பார்கடலுக்கு சென்றனர். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் சிறந்த சூரர்கள், தேவர்கள், தைத்தியர்கள் மற்றும் முனிவர்கள் மந்தர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடலில் கடையத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அருகில் வைத்துக்கொண்டு தேவர்கள் கடைதலை மேற்கொண்டனர். கடல் கடையப்பட்டு கொண்டிருந்த போது தேவர்களின் நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு முதலாவதாக சந்திரதேவர் வெளிவந்தார். அவர் அமிர்தம் நிறைந்தவராக இருந்தார். மௌனகர் கூறினார், புனிதமான சடங்குகளை செய்பவரே, முனிவரே, சந்திரன் முன்பே கடலில் வைக்கப்பட்டிருந்தாரா? யாரால் அவர் அங்கு வைக்கப்பட்டார்? யானை போன்ற சிறந்த ரத்தினங்கள் உடலில் போடப்பட்டிருந்ததாக தாம் முன்பே கூறியிருந்தீர். இறைவனே, இவை அனைத்தையும் எனக்கு சுருக்கமாக முதலில் கூறுவீராக. இவற்றை அறிந்து கொண்ட பின்னர் நாங்கள் அனைவரும் பின்னர் அவரினை குறித்து விவரிப்போம். அவர்களின் சொற்களை கேட்ட சூதர் தனது கதையை கூறத் துவங்கினார். சந்திரனின் இயல்பு நீர்மையாகும், நீரை சார்ந்ததாகும். அந்தணர்களே, அவர் அத்ரி தேவியின் மகனாக பிறந்தார். அவர் அனைத்து நற்குணங்களையும் கொண்டிருந்தார். பிரம்மதேவரின் ஒரு பகுதியிலிருந்து அனுசூயைக்கு மகனாக அவன் பிறந்தான். ருத்ரனின் ஒரு பகுதியிலிருந்து துர்வாச முனிவரும், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு பகுதியிலிருந்து தத்தரும் தத்தாத்ரேயரும் பிறந்தனர். பார்க்கடல் திருப்பார்கடல் கடையப்படுவதைக் கண்டு சந்திரதேவர் மகிழ்ச்சி அடைந்தார். சந்திரனை கண்ட திருப்பார்கடலும் அவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பியதால் சந்திரன் கடலிற்குள் நுழைந்தான். பின்னர் சிறந்த அந்தணர்களே, இதை செவிமடுங்கள். தேவர்களின் முன்னிலையில் சந்திரனானவன் அமிர்தத்தால் நிறைந்தான். சந்திரனின் பொலிவை கண்டு தேவர் கூட்டங்கள் அவனுக்கு உடனடியாக நீராஜன சடங்கை, முகத்தை சுற்றி ஒளி வீசி வழிபடுதல் அவற்றை செய்தனர். அப்போது பல வகையான இசைக்கருவிகள், முரசுகள் மற்றும் சங்கங்களின் உரத்த மற்றும் ஆரவாரமான ஒலிகள் முழங்கின. பின்னர் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் தானவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்து வணங்கினர். அதன் பின்னர் சந்திரதேவரின் உண்மையான மற்றும் இயல்பான ஆற்றல் குறித்து அவர்கள் கர்க முனிவரிடம் வினவினர். அப்போது கர்காச்சாரியார் அவர்களிடம், இன்று அனைத்து கிரகங்களும் மிகுந்த ஆற்றலுடன் உள்ளன. சிறந்த கிரகங்கள் அனைத்தும் தங்கள் சமய நிலைகளில் அமைந்துள்ளன. எனவே அவை உங்களுக்கு நற்பலன்களை தருவனவாக உள்ளன. குரு வியாழன் மற்றும் சந்திரனுடன் இணைந்துள்ளார். புதன் கிரகமும் அவருடன் தொடர்பில் உள்ளார். அதே போன்று சூரியன், சுக்கிரன், சனி மற்றும் மாபெரும் கிரகமான அங்காரகன், செவ்வாய் ஆகியோரும் அத்தகைய நிலையிலேயே உள்ளனர். ஆகவே உங்கள் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள சந்திரதேவரின் ஆற்றலும் செல்வாக்கும் மிக சிறப்பாக அமைந்துள்ளன. கோமந்திரம் என்று பெயரிடப்பட்ட இந்த முகூர்த்தம் நல்வேளை வெற்றியை அருளக்கூடியதாகும் என்று கூறினார். உயர்ந்த உள்ளம் கொண்ட கர்காச்சாரியாரின் இந்த ஊக்கமளிக்கும் உறுதியினை செவிமடுத்ததும் வலிமை மிக்க தேவர்கள் கடலை கடுமையாக கடையத் தொடங்கினர். மேலும்
தங்கள் ஆர்வ மிகுதியினால் உரத்த குரலில் முழங்கினர். மகேஸ்வரனாரையும் கணேசரையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தபடி உறுதியான புனித விரதங்களை கொண்ட அந்த உயர்ந்த தேவர்கள் இரட்டிப்பு வலிமையை பெற்றனர். கடையும் போது எல்லா திசைகளிலும் இடை முழக்கம் போன்ற சப்தத்துடன் கொந்தளித்து கொண்டிருந்த கடலில் இருந்து தேவர்களின் பணிகளை நிறைவேற்றுவதற்காகவே சுரபி தெய்வீக பசு நேரிடையாக வெளிப்பட்டது. கபில நிறமும் செம்மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமும் மிகவும் பருமனான மடிகளையும் கொண்ட அப்பசு மனநிறைவுற்ற நிலையில் அலைகளின் மீது மிக மெதுவாக மிதந்து வந்தது. விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனு மேலே வருவதை கண்ட தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் அளவற்ற ஒளி வீசும் அப்பசுவின் மீது மலர்களை தூவி வழிபட்டனர். பல வகையான எக்காலங்களும் இசை கருவிகளும் இசைக்கப்பட்டன. முரசுகளும் முழங்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான பசுக்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவர் நீரின் நடுவிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். அவற்றுள் நீலம், கருப்பு, கபிலம், கௌதாரி பறவைகளின் நிறம், புகை நிறம், அடர் நிறம், சிவப்பு, வில்வ பழத்தின் நிறம் மற்றும் செம்பழுப்பு போன்ற பல்வேறு நிறங்களிலான பசுக்களும் இருந்தன. அப்பசுக்களின் கூட்டத்துடன் சுரபி காணப்பட்டால் மகிழ்ச்சி அடைந்த முனிவர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்களால் சூழப்பட்டிருந்த காமதேனுவை தங்களுக்கு அளிக்குமாறு உடனடியாக வேண்டினர். சுரபி பசுவான காமதேனு மற்றும் அதனுடன் மற்ற பசுக்கள் அனைத்தும் பல்வேறு கோத்திரங்களை சேர்ந்த பிராமணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அந்த பசுக்களை அவர்களுக்கு அளித்தனர். மங்கள தன்மையையும் மிகுந்த புண்ணியமும் கொண்ட அந்த சிறந்த முனிவர்கள் அந்த சுரபி பசுக்களை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் தேவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளவும் அசுரர்களை அழிக்கவும் ஏதுவாக அந்த முனிவர்கள் அனைவரும் தேவர்களுக்காக புண்ணியாகவாச்சனம், இது ஒரு மங்களமான நாள் என்ற முறைப்படியான சமய அறிவிப்பு எனும் சடங்கினை செய்தனர். அவர்கள் அனைவரும் மீண்டும் முழு முயற்சியுடன் திருப்பார்கடலை கடைந்தனர். அவ்வாறு கடைந்த போது அக்கடலில் இருந்து கல்ப விருட்சமான பாரிஜாதம், சூதம் மற்றும் சந்தானகம் ஆகிய மரங்கள் தோன்றின. கந்தர்வ நகரத்தைப் போல அந்த மரங்களை அவர்கள் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தனர். உடனே அந்த அறிவாளிகள் தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த ஆர்வத்துடனும் வலிமையுடனும் மீண்டும் திருப்பார்கடலினை கடையத் தொடங்கினர். கடைந்து கொண்டிருந்த அக்கடலில் இருந்து சூரியனை போன்ற பிரகாசத்துடன் கூடிய மிகுந்த ஒளி வீசும் மிகச்சிறந்த ரத்தினம் ஒன்று தோன்றியது. அது கௌஸ்துபம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் ஒளியால் அது 3 உலகங்களையும் பிரகாசிக்கச் செய்தது. சிந்தாமணியை அதிசய கல்லை முன்னால் வைத்து கொண்டு கௌஸ்துப ரத்தினம் உலகங்களை ஒளிரச் செய்வதை அவர்கள் கண்டனர். தேவர்கள் அனைவரும் அந்த கௌஸ்துப ரத்தினத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அளித்தனர். அவர்கள் மீண்டும் முழக்கமிட்டு சிந்தாமணியை மையமாக கொண்டு கடலை கடையத் தொடங்கினர். கடலை கடைந்த போது உச்சைஸ்ரவஸ் எனும் அற்புதமான குதிரையும் ஐராவதம் எனும் யானையும் அதனுடன் தலா 4 தந்தங்களையும் மத நீரை ஒளிபவையுமான 64 வெள்ளை யானைகளும் தோன்றின. அவர்கள் அவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் திருப்பார்கடலை கடைந்தனர். அப்போது திருப்பார்கடலிலிருந்து பல விலைமதிப்பற்ற பொருட்கள் தோன்றின. விஜயா, மதுவகை, பிருங்கி, பூண்டு மற்றும் அதிக பைத்தியத்தை உண்டு செய்யும் நச்சுத்தன்மை வாய்ந்த மற்றும் மிகுந்த போதை தரும் உன்மத்தை மற்றும் புஷ்கரம் ஆகியவை. இவை அனைத்தும் எவ்வித அவசரமும் இன்றி கடற்கரையில் வைக்கப்பட்டன. மீண்டும் அந்த மாபெரும் அசுரர்கள் சிறந்த தேவர்களுடன் சுரர்களுடன் இணைந்து கடலை கடைந்தனர். மீண்டும் திருப்பார்கடலை கடைந்த போது உலகங்களின் ஒரே பாதுகாவலரான அந்த தெய்வீக லக்ஷ்மி தேவி அதிலிருந்து தோன்றினாள். பிரம்மத்தை அறிந்தவர்கள் அவளை ஆன்வீக்ஷிகி, மெய்யியல் என்று அழைக்கின்றனர். மற்றவர்கள் அவளை மூல வித்யா என்று போற்றுகின்றனர்.
தகுதி வாய்ந்த சிலர் அவளை பிரம்ம வித்யா என்று அழைக்கின்றனர். சிலர் அவளை சித்தி, வெற்றி, ரித்தி, செல்வம் அல்லது வளம், ஆக்ஞா, கட்டளை மற்றும் ஆஷா, நம்பிக்கை என்று அழைக்கின்றனர். சில யோகிகள் அவளை வைஷ்ணவி என்று அழைக்கின்றனர். யோக பயிற்சியில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் மாயை குறித்த அறிஞர்கள் அவளை மாயை என்று அழைக்கின்றனர். மக்கள் அனைவரும் அவளை கேன சித்தாந்த யுக்தா, கேனோபனிஷத்தில் கூறப்பட்ட பிரம்ம தத்துவத்துடன் தொடர்புடையவள் என்று அழைக்கின்றனர். ஞான ஆற்றல் கொண்டவர்கள் அவளை யோக மாயை என்று அழைக்கின்றனர். அவர்கள் அன்னை மகாலட்சுமி மெதுவாக வருவதை கண்டனர். அவள் மிகுந்த வெண்மையுள்ள நிறமும் இளமையும் மென்மையும் கொண்டவளாகவும் தாமரை துகள்களை அல்லது மகரந்த இதழ்களை ஆபரணங்களாக கொண்டவளாகவும் இருந்தாள். அழகான பற்களுடன் இனிமையான புன்னகையை அவள் கொண்டிருந்தாள். மெல்லிய இடையினலான அவள் புதுமையான இளமையையே ஒரு ஆபரணமாக கொண்டிருந்தாள். அவளது ஆடைகளும் ஆபரணங்களும் பல ரத்தினங்களின் ஒளியால் பல வண்ணங்களில் ஜொலித்தன. அவளது உதடுகள் திருவதரங்கள் பிம்ப பழங்களைப் போல, பிம்ப செடிகளைப் போல சிவப்பாக இருந்தன. அவளது மூக்கு மிகவும் அழகாகவும் கழுத்தும் விழிகளும் மிகச் சிறப்பான வனப்புடனும் திகழ்ந்தன. மெல்லிய இடையையும் அழகான பின்புறத்தையும் கொண்ட அவள் மிகவும் ஒல்லியான உடல் அமைப்பை கொண்டிருந்தாள். அவளது இடுப்பு பகுதி அகலமாக இருந்தது. அவளது தாமரை போன்ற திருமுகம் நீராஜன தீபாராதனை சடங்கின் போது ஏற்றப்படும் விளக்குகளைப் போல பல ரத்தினங்களின் ஒளியால் பிரகாசமாக ஜொலித்தது. அவளது முகம் வசீகரமாகவும் மகிழ்ச்சியூட்டுவதாகவும் இருந்தது. கழுத்தணிகள் மற்றும் கால் உறைகளை அணிந்திருந்த அவள் அதீத பொலிவுடன் திகழ்ந்தாள். அவளது தலைக்கு மேலே ஒரு குடை கம்பீரமாக வைக்கப்பட்டிருந்தது. கங்கை நதியின் அலைகளால் மெதுவாக அசைக்கப்படும் சாமரங்களால் அவளுக்கு விசிறி வீசப்பட்டது. அவள் ஒரு வெள்ளை யானையின் மீது அமர்ந்து சென்றாள். சிறந்த முனிவர்கள் அவளை புகழ்ந்து துதித்தனர். தனது கரங்களில் தேவலோக மரங்களின் மலர்கள் மற்றும் மல்லிகை மலர்களால் ஆன மாலையை அவள் ஏந்தியிருந்தாள். அவளை கண்ட தேவர்கள் அவளை மிக அருகிலிருந்து காண ஆவல் கொண்டனர். ஆனால் கற்புக்கரசியான அன்னை மகாலட்சுமி தேவர்கள், தானவர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் நாகர்கள் ஆகிய அனைவரையும் ஒரு தாய் தன் குழந்தைகளை அன்புடன் காண்பது போலவே நோக்கினாள். அந்த லக்ஷ்மி தேவியின் பார்வை தேவர்கள் மீது பட்டது. அதனால் அவர்கள் உடனடியாக செழிப்புற்றனர். மேலும் அரச பதவியை பெறுவதற்கான அறிகுறிகள் அவர்களிடம் தோன்றின. அன்னை லக்ஷ்மி தேவியின் பார்வை படியாத தைத்தியர்கள், அசுரர்கள் தங்கள் பொலிவையும் ராஜலட்சுமியையும் இழந்தனர். தமால மரத்தை போல நீல நிற திருமேனியையும் அழகான விழிகள் மற்றும் மூக்கையும் கொண்ட முகுந்தனை திருமாலை அவள் அன்புடன் நோக்கினார். அவர் தனது மேன்மையான திருமேனியால் பிரகாசித்தார். ஸ்ரீவத்ச எனும் அடையாளத்தை கொண்டிருந்தார். மேலும் அனைவரையும் கருணையுடன் நோக்கும் இயல்புடையவராக திகழ்ந்தார். அவரை கண்டதும் அன்னை லக்ஷ்மி தேவி தன் யானையிலிருந்து சட்டென்று கீழே இறங்கி காட்டு மலர் மாலை என்னும் ஒரு மாலை அவள் கரத்தினில் இருந்தது. அகன்ற புன்னகையுடன் தானே தொடுத்ததும் வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்ததுமான அந்த மாலையை பரம்பொருளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருக்கழுத்தில் அவள் அணிவித்தாள். பின்னர் அவள் அந்த பரமாத்மாவின் இடது புறத்தில் சாய்ந்து அமர்ந்தாள். அவர்கள் இருவரையும் கண்ட தேவர்களும் அசுரர்களும் தைத்தியர்கள் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தனர். சித்தர்கள், அப்சர பெண்கள், தேவலோக மங்கையர், கிண்ணறர்கள் மற்றும் சாரணர்களும் அவ்வாறே மகிழ்ச்சி அடைந்தனர். லக்ஷ்மி தேவி அன்னைக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் இடையிலான அந்த இணைவில் அனைவரின் மகிழ்ச்சியும் அளவற்றதாக இருந்தது. அனைத்து உலகங்களும் எங்குமுள்ள மக்களும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் திளைத்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அன்னை லக்ஷ்மி தேவி நாடி அவரை விரும்பினாள். அவரும் அன்னை லக்ஷ்மி தேவியையே விரும்பினார். இவ்வாறு பரஸ்பர அன்பினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்குவதிலேயே ஆழ்ந்து போயினர். படகம், சங்கம், மிருதங்கம், ஆனகம், கோமுகம், பேரி மற்றும் ஜர்ஜரி போன்ற பல்வேறு இசைக்கருவிகள் மற்றும்
முரசுகளின் ஒலி மிகவும் ஆரவாரமாக ஒலித்தது. இசைக்கலைஞர்களின் பாடல்கள் மிகவும் சிறப்பானவையாக இருந்தன. ததம், விததம், கணம் மற்றும் சுஷிரம் ஆகிய 4 வகையான இசைக்கருவிகளைக் கொண்டு கந்தர்வர்கள் மற்றும் தேவ மங்கையரின் குழுக்கள் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரியை எல்லா வகையிலும் மகிழ்வித்தனர். இசைக்கலையில் வல்லவர்களான கந்தர்வர்கள் இறைவனை மகிழ்வித்தனர். அப்போது நாரத மாமுனிவர், தும்புரு மற்றும் பிற கந்தர்வர்கள் மற்றும் யட்சர்கள் இனிமையாக பாடல் பாடினர். தேவர்கள் மற்றும் சித்தர்களின் குழுக்கள் பரமாத்மா வடிவினரும் எல்லையற்றதும் ஆழமானதுமான ஞானம் கொண்டவருமான நாராயணனை இவ்வாறு போற்றி பணிந்தனர். கேதார காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.